ஐயா, யார் நீங்க? நீங்க கோயம்புத்தூர்ல கலெக்டரா இருக்கும்போது உங்ககிட்ட டிரைவரா வேலை செஞ்சாரே மைக்கேல். ஆமா. அவர் சம்சாருங்கண்ணா. என் பேர் எலிசபெத். அவர் கண்ணை மூடும் போது ஒண்டிக்கட்டியா ஆக போற உனக்கு கலெக்டர் ஐயா உதவியா இருப்பாருன்னு சொன்னாருங்க. எனக்குன்னு சொந்த பந்தம் யாரும் கிடையாதுங்க. வீட்டுல ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா உங்க காலை சுத்தின நாயா கிடப்பேங்க. பாவங்க, நானும் தனியா தானே இருக்கேன். நம்ம குழந்தைய பார்த்துட்டு இங்கேயே இருந்துட்டு போட்டோம். ஓகே. வேலை கேட்டுதான் நான் வந்தேன். குழந்தை குட்டியே இல்லாத எனக்கு உங்க குழந்தைய பாத்துக்கிற பொறுப்பு தந்து என் அந்தஸ்தையே உயர்த்திட்டீங்க. குழந்தைய நான் பார்க்கலாமா? வாங்க, கூட்டிட்டு போறேன். இல்லைங்கம்மா, குழந்தைய நான் தனியா பார்க்கணும். ஏன்னா குழந்தை கூட பழகணும் இல்லையா? உனக்கு துணையா பாதுகாப்பா எப்பவும் நான் இருப்பேன். ஜேனி, டைம் ஆகுதுமா. இது வந்துட்டேங்க. ஜேனி ப்ளீஸ். எலிசபெத், குழந்தை ரெடி ஆயிட்டானா? நீங்க தப்பா நினைக்கல, என்ன குழந்தைய நான் பார்க்குக்கு கூட்டிட்டு போறேன். பார்க்குக்கா? நாங்க சர்ச்சுக்குள்ள போறோம். சர்ச்சுக்கு கூட்டிட்டு போனா குழந்தைக்கு என்ன புரியும்? பீச் பார்க்குன்னு கூட்டிட்டு போனா குழந்தை சந்தோஷப்படும். குழந்தைய ரெடி பண்ணி கீழே அனுப்பு. நான் சொல்றத கொஞ்சம். இத பாரு, குழந்தைய எங்க கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியும். சொன்னது செய். ஜன்மம் எல்லாம் மாய, எல்லாம் மர்மம், எதுவும் கிழியவில்லை.
ஏக்கம் சுமந்த உயிர்களின் ஆத்மா எங்கே அழியவில்லை. வல்லான் ஒருவன் பிரித்த வலையில் வழியே தெரியவில்லை. வாழ்க்கை முடிந்தால் எது நடக்கும் என யாருக்கும் புரியவில்லை. இறைவன் தூவிய மரண விதை இறந்தும் தொடரும் புதிய கதை. இறைவன் தூவிய மரண விதை